1,00,000 பேர் 2,00,000 பேர் கூடக்கூடிய இடங்கள்ல இயல்பாகவே ஒரு மனிதனுக்கு சோர்வு ஏற்படும். அப்படி சோர்வு தட்டாம இருக்கக்கூடிய வகையில திராவிட முன்னேற்ற கழகம் நடத்தக்கூடிய ஒவ்வொரு மாநாடு, பொதுக்கூட்டம், அதே போல நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டங்கள்ல வழக்கமான நடைமுறைகளுக்கு முன்னாடி பின்பற்றதை விட இப்போது புதுசாக ஒரு முறையை பின்பற்றி வராங்க. சமீபத்தில் நடைபெற்ற கூட்டங்கள் நம்ம பார்த்திருப்போம். குறிப்பாக சேலம் மாநாட்டில் பார்த்திருக்கலாம், மதுரையில நடந்து கூட்டத்தில் பார்த்திருக்கலாம், கரூர்ல நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் முப்பெரு விழாவில் பார்த்திருக்கலாம். அதே போல திமுக இளைஞரணி சார்பாக நடத்தக்கூடிய பொதுக்கூட்டங்கள்ல மீட்டிங்ல அதிகமாக பார்க்கக்கூடியது வரக்கூடிய நபர்கள் கூட்டத்துக்கு வரக்கூடியவர்கள் சோர்வு ஏற்படக்கூடாது, அவங்களுக்கு எந்த ஒரு மயக்கமோ ஏற்படக்கூடாது, அவங்க நல்லா ஆக்டிவா இருக்கணும், நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கணுன்றதுக்காக இங்க வரக்கூடிய ஸ்நாக்ஸ் கொடுக்கப்பட்டு வருகிறது. அதுல என்னென்ன ஸ்நாக்ஸ் இருக்குன்னு நம்ம உள்ள எடுத்து பார்க்கலாம். இவங்க மட்டும் நிர்வாகிகிட்ட கேட்கும் போது கிட்டத்தட்ட 9 பொருள் அடங்கிய அந்த ஸ்நாக்ஸ் நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. என்னென்ன பொருள் இருக்கு அப்படின்னு நம்ம இதுல பார்க்கலாம். எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு நீங்க பார்க்கலாம். இங்க பாருங்க, கடல மிட்டாய் கொடுத்துருக்காங்க, முந்திரி பருப்பு கொடுத்துருக்காங்க, ஜூஸ் கொடுத்துருக்காங்க, பிஸ்கட் இருக்கு, பொரி இருக்கு. பொரியெல்லாம் நம்ம பார்க்கும்போது அந்த கூட்டத்துல, பழைய கூட்டத்துல பேரறிஞர் அண்ணா பேசும்போது, கலைஞர் பேசும்போதெல்லாம் பொரி விற்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம் தனியா சேல்ஸ் பண்ணிருப்பாங்க. பொரியை விரும்பி சாப்பிடுவாங்க பொதுக்கூட்டத்துக்குலாம் போயிட்டு. அது இருக்கு. அதே போல மிச்சரு, ஸ்வீட்லாம் கொடுத்துருக்காங்க. டிஸ் மூஞ்ச முகத்துல வேர்வை படாம டிஸ் கொடுத்துருக்காங்க துடைக்கிறதுக்கு, சாப்பிட்டு துடைச்சிக்கிறதுக்கு. அது இல்லாம திமுகவுடைய ஒரு முக்கிய நிர்வாகி இருக்கக்கூடிய திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த ஏவா வேலு அவர்கள் அமைச்சர், பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் இருக்கக்கூடிய ஏவா வேலு அவர்கள் எழுதின புத்தகம் அடங்கிய தாய் மாணவரே தளபதி ஆட்சியை மீண்டும் அமைப்போம் ஏவா வேலு அவர்கள் எழுதிய புத்தகங்கள் இதுல வைக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 1,30,000 இருக்கைகள் அமைக்கப்படுகிறது. 1,30,000 இருக்கைக்கும் இதே மாதிரியான ஸ்நாக்ஸ் கொடுக்கப்பட்டு அந்த ஒவ்வொரு இருக்கையிலுமே வைக்கப்பட்டதுதான் ஒரு வியப்பாக இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தில் சமீபமாக நடக்கக்கூடிய பொதுக்கூட்டங்கள்ல இந்த ஸ்நாக்ஸ் கொடுக்கக்கூடிய நடைமுறை பின்பற்றப்படுகிறது. மற்ற கூட்டத்தில் பார்த்திருப்போம், அதே போல மாநாடுகளை பார்த்திருப்போம். இயல்பாகவே அதிகமான மக்கள் கூடக்கூடிய இடங்கள்ல ஒரு மயக்கங்கள், சோர்வு ஏற்படும். திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட்டத்துக்கு வரக்கூடிய நபர்களுக்கு, நிர்வாகிகளுக்கு எந்த மாதிரி ஒரு இடையூறு ஏற்படாத வகையில அவங்களுக்கு ஒரு அவங்க ரொம்ப ஆக்டிவா இருக்கணும், பொதுக்கூட்டத்தில் அந்த உரையை கவனிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதே போல திட்டமிட்டு செஞ்சிருக்காங்க. ஒரு நல்ல வரவேற்பை பெற்றிருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் முரளியுடன் செய்தியாளர் ஆனந்தன்.